ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கான லைவ் எபிசோடில் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, இன்றைக்கி பார்த்தோன்னா பிக் பாஸ் சூப்பரான ஒரு வீக்லி டாஸ்க்கு கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அந்த டாஸ்க்கு சம்மந்தமாக என்ன நடந்துச்சுன்னு ஏற்கனவே ப்ரொமோலையும் பார்த்துட்டோம். நம்ம ராணவுக்கு பார்த்தோம்னா கையில் அடிபட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 வீக் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ராணவ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்துட்டு பிக் பாஸ் கிட்ட ரொம்பவுமே ரிக்வஸ்ட் பண்ணி என்ன கேட்குறாருன்னா, நான் மறுபடியும் இந்த கேமில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கேப்டன் விஷாலை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கேப்டன் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவருக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையோடு இந்த கேமில் கண்டினியூ பண்ண வேணாம், அதனால் மற்ற பிளேயர்ஸ்க்கும் அந்த கேம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு யோசனை நடக்குது. அதோடு பார்த்தோம்னா பிக் பாஸ் வந்து ஒரு 3 வாரத்துக்கு இந்த மாதிரி டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால இந்த கேம் இருந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ராணவ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. அதோடு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் போனதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் பேசிக்கிறேன் ராணவ், நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக விஷால் சொல்லி தான் ராணவ் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப நீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் ஹவுஸ்மேட் வந்து நிறைய பிரச்சனைகளை பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக அடுத்தடுத்த ப்ரொமோவில் நம்ம பேசலாம். எல்லாம் ஒரே வீடியோவாக பேசணும்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ப்ளீஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.